தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நாள்ல இந்த வேத வசனத்தை கேட்கிற ஆண்டோடைய வார்த்தை கேட்கிற உங்க ஒவ்வொருத்தரையும் ஏசப்பா அதிகமாக ஆசீர்வதிப்பாரு. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை பாருங்க, லைக் பண்ணுங்க. அது உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். மற்றவர்கள் தெரியப்படுத்துங்க. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாரு. இந்த நாள்ல ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம் என்னாகமம் 11:23 வசனம் உங்க மத்தியில நான் வாசிக்கிறேன். அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தைப்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்போது காண்பார் என்றார். பாருங்க, கர்த்தர் மோசேயை நோக்கி இந்த வார்த்தையை சொல்வதற்கு காரணம் என்ன? இப்ப இதுக்கு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வர வழியில இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யறாங்க? நல்லா சாப்பிட்டு வர்றாங்க. மண்ணாலாம் கொடுக்குறாரு ஆண்டவர். கேட்டதெல்லாம் கொடுத்து தண்ணீர் எல்லாம் கொடுத்து அவங்களை அற்புதமா ஆச்சரியமா ஆண்டவர் நடத்தி வர்றாரு. பாதுகாப்பா பிள்ளைகளை சுமந்து கொண்டு வர்றது போல கொண்டு வர்றாரு. ஆனா இவங்களுக்கு என்ன செஞ்சுட்டாங்க? திடீர்னு இறைச்சி சாப்பிட நினைப்பு வந்துருச்சு. இறைச்சி வேணும். நாங்க ஏற்ற தேசமே நல்லா சவிகமா இருந்துச்சு. அங்க பட்ட பாடுகளும் நினைக்கல. ஆனா இங்க கொஞ்ச நேரத்துல அங்க ஆண்டவரை இறைச்சி கொடுக்கலங்கிற கோபத்துல அந்த கஷ்டப்படாத நினைக்காத அங்கேயே நல்லா இருந்துச்சுன்னு சொல்றாங்க ஜனங்க. அப்போ இப்படிலாம் சொல்லி கொடுக்குறாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஏற்ற தேசமே நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? இறைச்சி குடிக்கிறேன் அப்படின்னு மோசே சொல்றாரு. அப்ப மோசே என்ன சொல்றாரு? மோசைக்கே ஒரு நம்பிக்கை வரல. நான் உங்களுக்கு இறைச்சி குடிக்கிறேன் மோசை சொல்றாரு. அது முந்தின வசனம் வாசிக்கிறேன் 22. ஆடு மாடுகளை அவர்களுக்கு அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? சமுத்திரத்தை மச்சங்கள் எல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா என்றான். பாருங்க, இங்க இருக்கிற ஆடு மாடுகளும் கடல்ல இருக்கிற பிராணிகள் எல்லாத்தையும் அவங்களுக்காக சாப்பாட்டை கொடுத்தாலும் இவ்வளோ இத்தனை லட்சம் ஜனங்களுக்கு எப்படி போதும் அப்படின்னு சொல்லி வேற என்ன செய்யறாரு? பயப்படுறாரு மோசே. ஆண்டவர்கிட்ட பார்த்து விசுவாசிக்க முடியாத முறுமுறுக்கிறாரு. அப்பதான் இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்றாரு, என்னோட கை என்ன செய்யலாம்? குறுகி போகல அப்படி சொல்றாரு. என்னோட கை குறுகி போகிறதோ, என் வார்த்தைப்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு? ஒரு காய்ச்சல் எல்லா வாசத்தோம்னா டைம் போகும். ஒரு காய்ச்சல் அடிக்க விடுறாரு. அப்போ அது என்ன செய்யுது? சமுத்திரத்துல இருந்து காடு இதெல்லாம் அடித்து கொண்டு இவங்க இருக்கிற பாளையத்தை சுற்றில குடியாலாக குடிச்சு வச்சிருச்சு. அப்ப என்ன செய்யறாங்க? இவங்க சாப்பிடுறாங்க. ஆனா பாருங்க, இது கொடுக்கறது கூட வருத்தத்தோட தான் கொடுக்கிறாரு. இவங்க ஏற்ற தேசமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதாவது மாமிசம் தின்ன அந்த வெறியில ஆசையில ஆண்டவரே துக்கம் கொடுத்துறது போல என்ன செய்யறாங்க? கேள்வி கேட்கிறாங்க. ஆனா ஆண்டவரால செய்ய முடியும். ஆனா செய்யறது என்ன செய்யறாரு? வருத்தத்தோட செய்யறாரு. ஏன் இவங்க முறுமுறுக்கிறாங்க? ஆண்டோட சித்தத்துப்படி கேட்கல. ஆண்டவர் நடத்தி வந்தவரு இதெல்லாம் அவருடைய சித்தத்துப்படி கேட்டா அவர் சந்தோஷமா செஞ்சிருப்பாரு. இவங்க அவருடைய சித்தத்துப்படி கேட்காதபடி அவரை வருத்தப்படுத்தி வேதனைப்படுத்தி அட்டாவடியா கேட்டது போல மோசை கிட்ட எல்லாம் முறுமுறுத்துக்கிட்டு மோசையை வேதனைப்படுத்தி என்ன செய்யறாங்க? கேட்கிறாங்க. அதனால வருத்தத்தோட கொடுக்குறாரு. ஆனா கொஞ்சம் அவங்க என்ன செய்யல? சாப்பிட செரிக்கிறதுனால அங்க அழிவு உண்டாகுது. ஏன்? அவர் வருத்தத்தோட கொடுத்ததுனால, ஒரு முன்முறுப்போட கேட்டதுனால, எகிப்து தேசத்துல அந்த அடிமைத்தனத்துல என்னோட பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி இவர்களுக்காக அங்க யுத்தம் பண்ணி பிள்ளைகளை அதே கண்மணி போல தூக்கி சுமந்து கொண்டு சேர்க்கிறாரு. ஆனா இங்க அந்த நாடே நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இதே போல இன்னைக்கு அநேக பேர் என்ன செய்யறாங்க? ஆண்டவர்கிட்ட இட்டாவடியாக கேட்டோம்னா அதுல ஏதாவது என்ன செய்யும்? ஒரு வேதனைகள் உண்டாகும். ஆண்டவருடைய சித்தத்துக்குரிய சப்பா உங்க சித்தம்னா என்ன செய்யும்? என்ன ஆசீர்வதின்னு சொல்லி கேட்டாங்க. பாருங்க, ஆண்டவரால செய்ய முடியாது ஒன்றும் இல்லை. யெகோவா ஈரேன்னு சொல்லியிருக்க போல நமக்குரிய அனைத்தையும் செய்கிறேன் ஆண்டவர் பார்த்துக்குவார். அவருக்கு என்ன செய்ய முடியும்? கிறிஸ்தவரை கூட அவனுக்கு முன்னால என்ன செய்யாதாரு? இயேசு முன்னால முட்டிப்பட்டு ஆண்டவரே உங்க சுத்தமான சுத்தமாக்குன்னு சொல்லும்போது ஆண்டவர் செய்தார். அதே போல ஆண்டவர் உடனே அங்கே அற்புதம் செய்யறாரு. அதே போல ஏசப்பாடைய சுத்தத்துப்படி ஆண்டவரே என் ஆசீர்வதிங்கப்பா, உங்களுடைய சுத்தமான இந்த விஷயங்களை செய்யும் சொல்லி தாழ்மையா கேட்காதபடி தாழ்மையா அன்பா கேட்டா ஏசப்பா கண்டிப்பா ஆண்டவர் என்ன செய்வாரு. அதான் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகிறதோ, கர்த்தருடைய கையை இருக்கிறதோ, என் வார்த்தைப்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய்ன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை செய்தி கட்டுறாரு. காடையில கொடுக்கிறாரு. செய்ய முடியும். அவர் யெகோவா ஈரே, அவரால் முடியாதது ஒன்றும் இல்லை. ஆனா அவருக்கு சுத்தத்துப்படி கேட்கணும். ஆசீர்வதிப்பார். இதனால உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க நினைச்சிருக்கேன். பரிசுத்தமான நல்ல பிதாவே, ஸ்தோத்திரம், நன்றி ஏசப்பா.
தகப்பனே தோத்திரம். இந்த வார்த்தை கேட்டவங்க பிள்ளைகளை ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா பேர்படா தொட்டு ஆசீர்வதிக்க ஏசப்பா. அப்பா உங்களால கூடாது ஒன்றும் இல்லையா. உங்க பிள்ளைகளை நீ நேசிக்கிற தேவன் ஆண்டவரே ஏசப்பா. உங்க சித்தத்துப்படி கேட்கும் பொழுது ஆண்டவரே உங்க தோத்திரம். உங்களால கூடாதது ஒன்றும் இல்லை தகப்பனே. உங்க பிள்ளைகளுக்கு என்ன வேணும்னு நமக்கு தெரியும் தகப்பனே. அப்பா நீங்க கொடுத்த ஆசீர்வதிங்க ஏசப்பா. அந்த நாள் கூட கத்தாவே உங்க தோத்திரம். வியாதி படிக்கல இருக்கிறவர்களுக்காக செபிக்கலையா ஆண்டவரே. இந்த பனி காலத்தில் ஆண்டவரே அதிகமாக நிறைய பேர் பாதிக்கப்பட்டவர்களா இருக்கிறார்கள் அப்பா. இங்க பார்த்தாலும் காய்ச்சல் இருமல் ஆண்டவரை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. தோத்திரையா ஹாஸ்பிட்டல் எல்லாம் போய் பார்த்தோம்னா நிரம்பி வடிகிறப்பா ஜனங்கள். எல்லாருக்கும் நல்ல சுகங்களை ஆரோக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. விஷப்பணியா இல்லாதக்கூடிய ஆசீர்வாதமான பணியாக எங்கள் மாற்றி தாருங்க தகப்பனே. தோத்திர நன்றி அப்பா. ஆண்டவரே நீர் பணியை கண்டிக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா உங்க பிள்ளைகளை பாதிப்பு வராது ஆண்டவரே. அப்பா தோத்திர இந்த பணியை நீர் கண்டிக்க வேண்டும் தகப்பனே. தோத்திரம் நன்றி ஏசப்பா. தோத்திரையா இதனால கூட ஆண்டவரே அப்பா தோத்திர பிறந்த நாளை சந்திக்கிற பிள்ளைகளுக்காக தோத்திரம். பெரியவர்களுக்காக தோத்திரம். திருமண நாளை சந்திக்கிறவர்களுக்காக தோத்திரம். எல்லாரும் தேவனே நீர் ஆசீர்வதிங்க ஏசப்பா. தோத்திரம் நன்றி. வியாபாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். கடை வியாபாரிகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. மீனவர்களுக்காக ஜெபிக்கிறோம். விவசாயிகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரும் நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. நீர் பொருட்படுத்திக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பரிசுத்தம் நல்ல பிதா.